Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா புள்ளையார் சதுர்த்திக்கு பண்ற உளுத்தம் பூர்ண கொழுக்கட்டை. ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். நல்ல பூ போல காலமே பண்ணா நைட் வரைக்கும் ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கிற மாதிரி மாவு கலரி இந்த மாதிரி உளுத்தம் பூர்ண கொழுக்கட்டை பண்றது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொழுக்கட்டைக்கு 2 அழாக்கு மாவு பச்சரிசி நனைச்சு வச்சுக்கலாம். 2 தடவை கலஞ்சிட்டு நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கேன். இதை மூடி ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுக்கலாம். உளுத்தம் பூர்ண கொழுக்கட்டைக்கு 1 டம்ளர் உளுந்து ஊற வச்சுக்கலாம். 2 தடவை கலஞ்சிட்டு நல்லா தண்ணி விட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா பூர்ணம் பண்ணலாம். இப்போ ஊற வச்சுருந்த பச்சரிசி நல்லா ஊறியாச்சு. இதை மிக்சியில் சேர்த்து ஊற வச்சுருந்த தண்ணியை விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வரலாம். இந்த மாதிரி நல்ல வெண்ணையாக அரைச்சாச்சு பாருங்க. நல்ல வெண்ணையாக இருந்தால் தான் நல்ல மாவு சூப்பராக வரும். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை இந்த வாண்டியில் சேர்த்து அரிசி ஊற வச்சுருந்த இந்த தண்ணியவே கொஞ்சம் மிக்சியில் விட்டு மிக்சி அலம்பி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட பக்குவம் பாருங்க இந்த மாதிரி இருக்குது. நான் 1க்கு 2 பங்கு தண்ணி விட்டு ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை தான் இதில் சேர்த்துருக்கேன். ஃபுல்லாகவே சேர்த்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் கை விடாமல் கிண்டணும். இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் ஆயில் கைவிடாமல் கிண்டி மாவை ஆக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கிண்டணும். ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு விதமாக தண்ணியே இருக்கும். நான் எடுத்த அரிசி 2 பங்கு தண்ணியே இருக்கும். இப்போ நம்ம மாவு ரெடி பாருங்க, வெந்தாச்சு. இதை மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தானாக்கா நல்ல சூப்பராக ஜோராக உருட்டை வரும். இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்குள்ளே பூரணம் பண்ணிக்கலாம். உளுத்தம் கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை எப்படின்னா சொல்லலாம். இப்போ அதுக்கு நனைச்சி வச்சுருந்த உளுந்து நல்லா ஊறியாச்சு. இதை தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 4 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா கரப்பாக அரைச்சின்னு வரலாம். இந்த மாதிரி அரைச்சதை இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் ஃபில்லப் பண்ணி இந்த மாதிரி ஃபில்லப் பண்ணிவிட்டு வானிலையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் இதை வச்சு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். வேக வச்சது நல்லா வெந்தாச்சு. இதை வெளியில் எடுத்துருக்கேன். இப்போ வேக வச்சுருந்த உளுத்தம் கொழுக்கட்டை இதெல்லாம் எடுத்தாச்சு. இதை நல்லா இந்த மாதிரி நல்லா உதுத்து வச்சுக்கலாம். நல்லா உதுத்து எடுத்தாச்சு. உளுத்தம் கொழுக்கட்டைக்கு வேக வச்சுருந்ததை வானிலையில் 2 டீஸ்பூன் எண்ணெயை காய வச்சுருக்கேன். இதில் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு இந்த உதுத்த உசிலியை சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். நான் புழியலை. இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின பச்சை கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். நல்ல மணமாக இருக்கும். இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி. சூடாறினதும் கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த உளுத்தம் பூர்ணத்தை உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கிறேன்னா கையால் அழுத்தி பிடிச்சாலே வந்துடும். கலரி வச்சுருந்த மாவு நல்லா சூடு ஆறியாயிடுச்சு. நல்லா ஜோராக வந்திருக்கு. மாவு நல்லா சூப்பராக வந்துருப்பாங்க. கட்டி கிட்டி எதுவும் இல்லாமல் எண்ணெயெல்லாம் தடவாமலே கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போது மெலிசாக சொப்பு பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே பாக்கெட் மாவு வச்சு ரொம்பவே ஈஸியாக மேல் மாவு கலரையும் காமிச்சிருக்கேன். இப்போது அரிசி ஊற வச்சு இந்த மாதிரியும் செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி பண்ணுறது. இந்த மாவுலேயே ஸ்வீட் கொழுக்கட்டை, அம்மணி கொழுக்கட்டை எல்லாமே பண்ணிடலாம். நம்ம சேனலில் பயத்தம்பருப்பு கார கொழுக்கட்டை பண்ணி காமிச்சிருந்தேன். அந்த மாதிரி இது ஃபுல்லாக கவர் ஆகாமல் ஓப்பனாகவே கூட முனையலாம். இல்லை இதை நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி க்ளோஸ்டாகவும் முனையலாம். இந்த உளுத்தம் பூர்ணம் ஏற்கனவே ஆவியில் வேக வச்சு உசிலிச்சது, அதனால நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி உப்பு கொழுக்கட்டை ஃபுல்லாக பிடிச்சாச்சு. இதை ஆவியில் வச்சு வேக விட்டுலாம். இட்லி தட்டில் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த மாதிரி அடுக்கி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். லிட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயாச்சு. சூப்பராக வந்துடுது. இப்போ இதை வெளியில் எடுத்து ஆறினதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன். உடனே எடுத்தால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் எடுத்தால் தான் ஒட்டாமல் வரும். எடுத்து வச்சுருந்தது நல்லா சூடு ஆறியாச்சு பாருங்க. இது ஊற ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு.
ஆறினா இந்த மாதிரி எடுக்க வரும். இப்போ நம்ம உளுத்தம் பூர்ணம் கொழக்கட்டை ரெடி. காலமே பண்ணால் நைட்டு வரைக்கும் ஏன் அடுத்த நாள் வரைக்கும் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மெத்தடில். இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.